அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரளா எல்லைப்பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக சென்ற வண்ணம் உள்ளனர். நெல்லை மாவட்டம் வடக்கங்குளம் அடுத்தே உள்ள தண்டையார்குளம் மற்றும் வேப்பலாங்குளம் வழித்தடத்தில் செல்லும் முருக பக்தர்களுக்கு வள்ளியூர் பசுமை இயக்கம், பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் மற்றும் அகஸ்தியர் சித்த வைத்தியசாலை சார்பில் நீண்ட தூரம் நடந்து வரும் பக்தர்களின் கால்களில் வலி ஏற்படும் மற்றும் உடல் சோர்வை போக்க மூலிகை தைலங்களை கொண்டு பக்தர்களுக்கு கால்களில் மசாஜ் செய்து வந்தனர். மேலும் முருக பக்தர்கள் குழு சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறவர்களுக்கு தங்க இடங்கள் கொடுக்கப்பட்டு ஓய்வெடுத்து சென்றுள்ளனர். வேப்பலாங்குளத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆதி நாராயணன். நாலாம் திருவிழா அன்று வள்ளியூர் பேரூராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் சங்கரநாராயணன் மற்றும் வள்ளியூர் வள்ளி கார்ப்பரேஷன் அதிபர் செந்தாமரை கண்ணன் அவர்கள் சார்பில் முருக பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு தண்ணீர் பாட்டலும் வழங்கினார்கள். மேலும் முருக பக்தர்களுக்கு காலையில் இருந்து முருக பக்தர்களுக்கு தங்குற இடம் கொடுத்து உணவு வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவையை கடந்த 24 ஆண்டுகளாக திருச்செந்தூர் சாலை வேப்பலாங்குளம் சார்பாக திரு நடராஜன் செந்தில் கணேஷ் அவர்கள் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட டாக்டர் வெங்கடேசன் அவர்களுக்கும், வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் பசுமை நாயகன் சித்திரை, பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் தலைவர் சேவரத்னா சிதம்பரகுமார்,